வணக்கம். சண்டே மார்னிங்கு எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா கறி செஞ்சிட்ருக்குறாங்க. நான் இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணுறேன். எபிசோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எதை பற்றி பேசலான்னு யோசிக்கும்போது இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த வேட்டையன் படம் மனசிலாயோ சாங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன் அடிச்சிருச்சு. 15 மில்லியன் அடிச்சிருச்சு. ரொம்ப பெருசு. அந்த படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான ப்ரொமோஷனில் எதுவுமே நடக்கவே இல்லை. ஜஸ்ட்டு பாட்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 15 மில்லியன். படத்தோட கிரேஸ் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சு. அனிருத் சார் மியூசிக்கு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இப்போ யூஸ்வலி பார்த்திங்கன்னா ரஜினியோட ஏஜ் 73+ நினைக்கிறேன். ஸ்டில் அவர் இன்னும் ஒரு யங் ஆர்டிஸ்டில் பயங்கர டஃப் கொடுக்குறாரு. இன்றைக்கி இருக்க அஜித் விஜய்க்கெல்லாம் கூட பயங்கர டஃப் கொடுக்குறாரு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையாக இல்லை. ட்ரோல்ஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த விஷயம் தான் அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணுறது. அண்டு பாருங்கள், இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மனசிலாயோ எல்லா இடத்துலையும் பயங்கர வைப்பாக போயிட்டுருது. கேரளாவில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில் எல்லா இடத்துலையும் பயங்கர வைப்பாக போயிட்டுருக்குது. ஸோ படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஐ திங்க் நான் இவ்வளோ தூரம் பேசும்போது பாதி பேர் தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஸ்வைப் பண்ணியிருப்பீங்க. ஸ்வைப் பண்ணாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இது ஜஸ்ட் மை ஃபீலிங் டுவர்ட்ஸ் தலைவர். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு படம் நிறையா பார்த்ததுனால நம்மள அறியாமல் அவர் மேலே ஒரு சின்ன ஒரு எமோஷன் கனெக்ட் வந்துடும். ஸோ ஒவ்வொரு படம் வரும்போது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக பார்த்தோம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. எலெக்ஷன்ஸ் வர்றனாரு, பாலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறனாரு, அதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஃபைனலாக பார்க்கும்போது ஓகே, மனுஷன் ஒரு பெரிய என்டர்டெய்னராக இருந்திருக்காரு. என்னோடய லைஃப்பில் நான் எப்பப்போ சோகமாக இருந்தாலும் அப்பப்போ தலைவர் படம் பார்த்துருக்கேன். எப்பப்போ சந்தோஷமாக இருந்தாலும் அப்பயும் தலைவர் படம் பார்த்துருக்கேன். எப்பப்போ ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அப்பயும் தலைவர் படம் தான் பார்த்துருக்கேன். ஸோ ரஜினி சார் இஸ் பீன் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஜேர்னி. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட ஃபேன்ஸோட லைஃப் ஜேர்னிலையும் அவரோட பெரிய பார்ட்டாக இருப்பார். பிகாஸ் he was an entertainer. கண்டிப்பாக நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க இவ்வளோ நான் பேசும்போது. ஸோ தேங்க்யூ. நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. வேட்டையன் எதிர்பார்க்கலாம். October 10th ஒரு மேசிவ் செலிப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஞானவேல் ராஜா டைரக்ட் பண்ணுறாருல. ஸோ கண்டிப்பாக there will be a proper கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். மக்களுக்கு ரீச் ஆகும். வேறு என்னப்பா சொல்கிறது? தட்ஸ் இட். அண்டு பார்க்கலாம் வேட்டையன் எப்படி போகுதுன்ட்டு.